வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட பிஸ்னஸ வந்து கெடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரவியும், ஸ்ருதியும் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நிக்கி வந்து நெனச்சிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததுல வந்து கிருஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணிய கூப்பிட்டுருக்காங்க. தீபாவளிக்காக ஊருக்கு போணும்னு சொல்லிட்டு, "நீ என் கூட தாம்மா இருக்கணும்" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அவங்க மாமனார் வந்து சொல்லியிருப்பாங்க, "பாட்டி வந்து இந்த வாட்டி கண்டிப்பா தீபாவளிக்கு வந்து ஊருக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து கொண்டாடலாம்னு நெனைக்கிறாங்க" அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து குடும்பமா வந்து சந்தோஷமா கிளம்பலாம் இருக்கும்போது வந்து ரோஹிணி வந்து இது எப்படின்னா வந்து தடுக்கணும். நம்ம வந்து டைம் வந்து கிறிஷ் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ ரோஹிணி வந்து பாட்டி ஊருக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்ன திட்டம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாத அந்த மேட்ரு வந்து வெளியில் வந்து தெரிய வருது. ஆனால் மனோஜ் நினைக்கிறாங்க, ஆனால் ஆல்ரெடி இவ வந்து கன்சீவ் ஆகி அது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு சொல்கிறாளே அது எப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணியோட குழந்தை தான் வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம மனோஜுக்கு வந்து தெரிய வருது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கிருஷை தான் வந்து அடாப்ட் பண்ணி வந்து வளர்க்க போகிறாங்க. ஸோ இதை மாதிரி தான் வந்து கதை கொண்டுட்டு போக போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.